சந்திராஷ்டமத்தை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா எப்படி இது 2 வகையில் வேலை செய்யும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது நமக்கு நம்மளால் பிறருக்கு மனசங்கடத்தையும் பிறர்னால் நமக்கு மனசங்கடத்தையும் உருவாக்கி கொடுக்கும். இது மனசங்கடம் மட்டும் இல்லாமல் விபத்துகள், சின்ன சின்ன பிரச்சனைகள், சம்மந்தமே இல்லாத நபர்களை பற்றி பேசுகிறது, சம்மந்தமே இல்லாத சப்ஜெக்டில் ஒன்றுமே இல்லாமல் அது பெரிய சண்டையாக வர்றது, இல்லைன்னா மறதி, இல்லைன்னா ஏதேனும் ஒரு விஷயத்தில் பிறரை பழி சுமத்துறது, இல்லை பழி வாங்கிக்கிறது, இது மாதிரி விஷயங்கள் சந்திராஷ்டமத்தில் அன்றைக்கி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, இதை தவிர்த்துக்கிறது எப்படி? அன்றைக்கி காலையில் நேரத்தை பிரம்ம முகூர்த்தத்தை எடுத்து பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றி அன்றைக்கி எதுனும் பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் 11 தடவை பிரதட்சணம் பண்ணி 2 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிவிட்டு பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைச்சு அந்த காரியத்தை ஆரம்பித்தால் நிச்சயம் வெற்றி பெறும். காலையும் மாலையும் இதை செய்தால் அன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. இல்லை, இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட், முழுசாக அன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்கணும். அப்படி ரெஸ்ட் எடுத்துகிட்டு எல்லா விஷயத்தையும் மறந்து மைண்டை நல்லா மைண்டுக்கு கொண்டு வந்து ராமநாமத்தை சொல்லி உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் பண்ணால் சந்திராஷ்டமம் பெருசாக உங்களுக்கு வேலை செய்யாது.